ஓம் சரவணபவா. சிம்ம ராசிக்கு 2025 எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். இந்த வருடம் சித்திரை மாதத்துக்கு பிறகு புது வருடம் பிறக்குது. இந்த வருஷம் எப்படி இருக்க போறது? நிச்சயமா சிம்ம ராசி நேயர்களுக்கு கடந்த 2 1/2 வருடம் கண்டக சனியில நெறைய பிரச்சனைய சந்திச்சிருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில நெறைய கருத்து வேறுபாடெல்லாம் வந்திருக்கும். நெறைய பேருக்கு நண்பர்கள் மத்தியில நெறைய துரோகத்தெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்துல இப்ப அடுத்தது அஷ்டமத்து சனி மாறுது. என்ன பலன்? எல்லாமே பிரச்சனைக்குரிய கிரக சஞ்சாரம் அப்படின்ற ஒரு பய உணர்வு இருக்கும். ஆ இதுல ஒரே சாதகமான ஒரு கிரகம் யாருன்னா குரு. குருவானப்பட்டவர் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. உங்கள் ராசிக்குள்ளேயே கேது. இப்ப இந்த மே மாதத்துல 14ஆம் தேதி, மே 14ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவதும், அதேபோல அதிலிருந்து ஒரு 4 நாள் கழிச்சு ராகு கேது சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு 2ல இருந்த கேது பகவான் உங்க ராசிக்குள்ளேயே வரப்போறாரு. அதேபோல 7ல ராகு. ஏற்கனவே இப்பதான் அந்த 7ல இருந்த சனி பகவான் திருக்கணித முறைப்படி மாறுனாரு. இப்ப அந்த இடத்துல பாவகிரகமான ராகு அமர்வது என்ன பலன்? கண்டிப்பா ஏற்கனவே பிரச்சனை இருந்த ஒரு விஷயம். அ திருப்பி அதே 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்துல ராகு இருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு நெறைய சேனல்ல பேசியிருந்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு குழப்ப நிலைய குடுத்திருக்கலாம். இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு குரு 11ல இருந்து அந்த ராகுவ பார்க்க போறது. இந்த 1 வருடம் இந்த குருவானப்பட்டவர் அங்க இருந்து உங்கள 11ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த பார்க்கறதுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா வர பிரச்சனை கண்டிப்பா இந்த குரு பார்வை அதுக்கான வழிகாட்டி. வழிகாட்டி அப்படின்ற ஒரு குரு. அதுக்கான என்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா திக்கு தெரியாம இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைலாம் கண்டிப்பா முடிவுக்கு வந்துரும். டைவர்ஸ் வர போயிருந்த ஒரு தம்பதியினர்லாம் கண்டிப்பா சேர்ந்துருவீங்க. அதுக்கான காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா இருக்க போறது. இன்னும் 1 மாத காலகட்டத்துல அவர் மாறப்போறாரு. அதனால இன்னும் இன்னும் கூடுதலா என்ன சொல்லணும், இந்த கேது பகவான் உங்க ராசிக்குள்ள இருப்பது. இந்த இந்த மே மாதம் உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்ய போறாரு. கேது என்ன செய்வாரு? கண்டிப்பா சந்திரன், கேது இணைவு. ஒரு பற்றற்ற நிலை. இவ்வளவு நாள் என்ன விஷயத்த தேடி தேடி நீங்க ஒரு ஒரு விஷயத்த தேடி ஓடியிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டாப் ஆயிடுவீங்க. அது எதுக்காக நம்ம தேடுறோம்? ஒரு மாரி பற்றில்லாத ஒரு நிலைய கேது குடுப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. ஏன்னா கேது ஞானக்காரகர் கேது. கண்டிப்பா ஞானத்த குடுப்பாரு. இன்னொன்னு லௌதிக வாழ்க்கைக்கு அவர் ஒரு தடைய ஏற்படுத்துவாருங்க. ஏன்னா, நீங்க எப்பவுமே சிம்ம ராசி நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க. அலங்காரமா நல்லா இருப்பீங்க. அதுவும் குறிப்பா பூர நட்சத்திரக்காரவங்களுக்கு நல்லாவே ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். சிம்ம ராசி ஆளுமை திறமை உள்ள ராசி. அவங்க என்ன பண்ணுவாங்க, அ நிர்வாகத்துக்குரிய ஒரு எங்க ஒரு 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 இடத்துல போனாலும் அவங்க நிர்வாக திறமை அவங்களுக்கு தானாவே அவங்க அந்த லீடர்ஷிப் அவங்களே எடுத்துப்பாங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு பதவி, ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு குடுக்கணும். ஒரு நிர்வாகத்துல பெரிய உயர் பதவிலாம் அவங்களுக்கு வேணும்னு அவசியம் இல்ல. ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்லயே அவங்க அந்த நிர்வாகத்த கையில எடுத்துப்பாங்க. அந்த மாரி ஒரு ஆளுமை தன்மை உடையவங்க. அந்த இடத்துல இப்ப அந்த ராசிக்குள்ள இந்த கேது வருவது, உங்களுக்குள்ள ஒரு இத குடுக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது கட்டி போடுவாரு. இறுக்கமான ஒரு மனநிலைய கேது அப்பப்ப குடுப்பாரு. எல்லா டைமும் கிடையாது. எப்பயாவது ஒரு டைம் உங்களுக்கு அத உங்களுக்கு சந்திராஷ்ட நிலைமையிலயோ, உங்களுக்கு தசாபுத்தி சாதகமா இல்லாத காலகட்டங்கள்லயோ இத குடுக்கும். பொதுவா பார்த்தீங்கன்னா, கேது ஞானக்காரகர். அதனால நீங்க ஆன்மீக ரீதியான ஒரு நம்பிக்கையோட பயணம் மேற்கொண்டீங்கன்னா, நிச்சயமா இது நல்ல ஒரு கிரக சேர்க்கையா தாங்க நம்ம சொல்லலாம். 7ல இருந்த ராகு, அ எதிர்ப்பாலினம் எதிராளி அப்படின்ற ஒரு குறிக்கிற ஒரு இது நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயம். உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எதிரிகள் நான் சொல்லல. எதிராளி. உங்களோட ஆப்போசிட்டா இருக்கிறவங்க யாருன்னா 7ஆம் இடம். ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்த குறிக்கிறது. அதே மாரி உங்களோட லைஃப் பார்ட்னர் குறிக்கிறது 7ஆம் இடம். அதனால இந்த 7ல ராகு இருப்பது நிச்சயமா சின்ன சின்ன இத குடுத்துட்டு தான் போகும். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்த மனசுல வைக்கணும். என்னலாம் நம்ம தப்பு பண்ணோம், எந்த இடத்துல நமக்கு துரோகத்த பார்த்தோம் அப்படின்றதுனால, நம்ம நம்ம ஏமாறுறதுக்காக ஏமாற்றுறவங்க மேல நம்ம குறை சொல்லக்கூடாது. நீங்க புதுசா வந்த நண்பர்கள்லாம் முழுசா நம்பணும்னு இல்ல. ரொம்ப கான்ஷியஸான ஒரு இத நீங்க கையாளணும். அதிகப்படி ஆசைகள இந்த ராகு தூண்டுவாரு. அதனால அதெல்லாம் நீங்க இடம் குடுக்காம, நமக்கு இது தேவையான ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சு அந்த விஷயத்துல இறங்குங்க. இதெல்லாம் ராகுக்கான ஒரு பலன். நீங்க இதெல்லாம் ராகு ஒரு பாவ கிரகம் சொன்னாலும், ராகு மாரி ஒரு யோகக்காரகரும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா அவர் இப்போ குரு பார்வையில ஒரு நல்ல ஒரு பார்வைய புனித தன்மையை பெற்ற ஒரு ராகுவா தான் இருக்காரு. அதனால எல்லாமே கெடுதி தான் நடக்கும்னு கிடையாது. நிச்சயமா 80% நல்ல பலன தான் இந்த 1 வருடம் நீங்க அனுபவிக்க போறீங்க. செப்டம்பர், அக்டோபர் வாக்குல கொஞ்சம் அந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஏன்னா குரு அதிசாரத்துல அந்த ஒரு 1, 2 மாத காலம் அங்க சஞ்சாரம் செய்ய போறாரு. அதனால அப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க.
மத்தபடி பார்த்தீங்கன்னா, குருவான நல்ல பலன் 11ல இருந்து அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்த பார்க்க போறாரு. நிச்சயமா வந்து 11ல இருந்து 3ஆம் இடத்த பார்க்கறது முயற்சி நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும். லாபஸ்தானத்தில இருந்து பார்வைய பார்க்குற இடம் ஒண்ணு முக்கியம். பார்வை அதேபோல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்த பார்க்கறது. நிச்சயம் வந்து குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் இருக்கும். அதேபோல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் ஏற்கனவே சொன்ன கலத்திர ஸ்தானத்த பார்க்கறது. அதனால நல்ல விஷயமான ஒரு அமைப்பு தாங்க. 11ல இருந்து முக்கியமான ஒரு கட்டத்த வந்து அவர் பார்க்குறாரு. அதனால உங்களுக்கு நல்லாவே தைரியமா இருப்பீங்க. மன ரீதியான ஒரு தெம்பு கிடைச்சிரும். ஆழ்மனத குறிக்கிற 5ஆம் இடத்த நேருக்கு நேரா 11ல இருந்து பார்க்க போறது இனம் புரியாத ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலமான ஒரு காலகட்டமா இந்த வருஷம் இருக்கும் உங்களுக்கு. அத நான் நம்பிக்கையா சொல்லுவேன். இந்த கேதுவால அப்பப்போ ஒரு இத குடுக்கும். உங்களுக்கு பரிகாரம், வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அ கண்டிப்பா சரபேஸ்வரரையும் வழிபடுங்க, நரசிம்மர வழிபடுங்க. முகமில்லாத தெய்வங்கள வந்து கண்டிப்பா நீங்க வந்து அணுகணும். அவங்கள வந்து எப்பவுமே மானசீகமா வந்து நீங்க வேண்டணும். அதே மாரி விநாயகர் கேதுக்கு வந்து அதிபதி யாருன்னா விநாயகர். அவர் வந்து பிள்ளையார்பட்டிக்கு முடிஞ்சா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. சங்கடா சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடா சதுர்த்திக்கும் விநாயகர வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. இதுவே உங்களுக்கு போதுமானது. அ அ படிப்புக்கு நிச்சயமா வந்து உயர்கல்வி இதெல்லாம் முயற்சி பண்ணி வெளிநாடு போறதுக்கு இதுக்கெல்லாம் அமைப்பு ஏற்படணும் அப்படின்ற ஒரு காலகட்டம். மாணவர்கள் வந்து இந்த நேரத்துல படிப்பு கண்டிப்பா கல்வியில வந்து மந்தமா இருந்து பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா, இனி வர காலகட்டம் நல்லா படிப்பீங்க. அதெல்லாம் உயர்கல்விக்கான இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேடி வரும். பயன்படுத்திக்கங்க. 2025 நல்லா போகும். 2026க்கு பிறகு 1 வருட காலம் அந்த சனி உங்களுக்கு அஷ்டம சனியா உங்களுக்கு இருக்கிறதுனால, அந்த 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 ஒரு சனி பகவானால உங்களுக்கு வரப்போற விஷயம் உடல் ரீதியான ஒரு இத வந்து குடுக்கும். அதனால சின்ன வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அ கண்டிப்பா சரபேஸ்வரரையும் வழிபடுங்க, நரசிம்மர வழிபடுங்க. முகமில்லாத தெய்வங்கள வந்து கண்டிப்பா நீங்க வந்து அணுகணும். அவங்கள வந்து எப்பவுமே மானசீகமா வந்து நீங்க வேண்டணும். அதே மாரி விநாயகர் கேதுக்கு வந்து அதிபதி யாருன்னா விநாயகர். அவர் வந்து பிள்ளையார்பட்டிக்கு முடிஞ்சா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. சங்கடா சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடா சதுர்த்திக்கும் விநாயகர வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. இதுவே உங்களுக்கு போதுமானது. அ அ படிப்புக்கு நிச்சயமா வந்து உயர்கல்வி இதெல்லாம் முயற்சி பண்ணி வெளிநாடு போறதுக்கு இதுக்கெல்லாம் அமைப்பு ஏற்படணும் அப்படின்ற ஒரு காலகட்டம். மாணவர்கள் வந்து இந்த நேரத்துல படிப்பு கண்டிப்பா கல்வியில வந்து மந்தமா இருந்து பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா, இனி வர காலகட்டம் நல்லா படிப்பீங்க. அதெல்லாம் உயர்கல்விக்கான இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேடி வரும். பயன்படுத்திக்கங்க. 2025 நல்லா போகும். 2026க்கு பிறகு 1 வருட காலம் அந்த சனி உங்களுக்கு அஷ்டம சனியா உங்களுக்கு இருக்கிறதுனால, அந்த 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 ஒரு சனி பகவானால உங்களுக்கு வரப்போற விஷயம் உடல் ரீதியான ஒரு இத வந்து குடுக்கும். அதனால சின்ன சின்ன விஷயம் எதனா இருந்தா அலட்சியம் காட்டாதீங்க. உடல் ரீதியான பிரச்சனைய கண்டிப்பா வந்து மருத்துவர் அணுகி சரி பண்ணிக்கங்க. இதுவே வந்து ரொம்ப பயம் காட்டுற ஒரு இது கிடையாது. சிம்ம ராசிக்கு பழைய காலமா இனிமே நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப பொற்காலமா தான் மாறப்போகுது. நீங்க உடல்நிலையில கவனமாவும், மற்றவர்கள ரொம்ப நம்பிக்கையா வந்து ரொம்ப நம்பாம, உங்கள நீங்க நம்பி நீங்க அடுத்த கட்டத்த நீங்க போனீங்கன்னா, வெற்றி நிச்சயங்க. அதனால சிம்ம ராசிக்கு ரொம்ப அற்புத பலன குடுக்க போறது இந்த குரு பெயர்ச்சி.